ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். ஏன் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல மணிக்கணக்காக நம்ம நிற்கிறோம்? ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் 12 மணி நேரம் ஜபங்கள் இப்படியெல்லாம் நிற்கிறோம்னா, கர்த்தர் தேசத்தை பாதுகாப்பதற்காக, தேசத்தில் ஆண்டவர் ஒரு இரக்கத்தை கட்டளையிடுவதற்காக. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருந்தான்? நின்று கொண்டிருந்தான். கிளம்பியிருக்கலாம். ஆண்டவர் சரி நீங்க கிளம்புங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவரும் இல்லை எனக்கு சோதோம்ல அவசரமா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியிருப்பார். ஆனால் ஆபிரகாமோ விடவில்லை, பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஏன்னா ஆண்டவருடைய திட்டத்தில் அவர் வாய் திறந்து சொன்ன அந்த வார்த்தையில அவருக்கு புரிஞ்சிருச்சு, சோதோம்ல ஏதோ ஒரு பெரிய இது நடக்க போகிறது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். வேற யாரோ சொல்லியிருந்தா, ஒருவேளை லோத்து சொல்றாரு, லோத்துடைய ஃபேமிலியை சேர்ந்த யாரோ ஒருத்தர் நான் சோதோம் குமராவுக்கு போறேன்னா ஆபிரகாம் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு இருக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சோதோம் குமராவை போய் விசிட் பண்ண போறேன்னா அவருக்கு தெரியும் இந்த பரிசுத்தம் நிறைந்த தேவன், இந்த மகத்துவமும் பயங்கரமான தேவன் இந்த அசுத்தமான இடத்துக்கு போனார்னா கண்டிப்பா சும்மா விட மாட்டார். அவர் தீமையை காண மாட்டாத சுத்த கண்ணர். அவர் அங்க போனா சும்மா இருக்க அவரால் முடியாது. கண்டிப்பா அவர் ஏதோ ஒன்று செஞ்சிருவார். அவருக்கு தெரியும் பாபேல் கோபுரத்தில் அவர் இறங்கின போது என்ன நடந்தது, இதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நோவாவுடைய காலத்திலே இறங்கி என்னதை செய்தார், இதெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். அந்த கதவை அடைச்சு போட்டு நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் அந்த மிருக ஜீவன்களும் இருக்கிற அந்த பேழையினுடைய கதவை அடைச்சிட்டு ஒட்டுமொத்த பூமியும் காலி பண்ணிட்டார் இல்லையா? இதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள், நம்ம வேதத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களை நம்ம கேள்விப்பட நமக்கு தேவனுடைய இருதயம் தெரியப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய இருதயத்தை we have to understand. நம்ம தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? For better prayer experience, இன்னும் சிறந்த ஒரு ஜெப அனுபவத்திற்கு தேவனுடைய இருதயத்தை தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் சிறந்த ஒரு அனுபவத்தில் ஜெபிக்க, இன்னும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேரணும்னு சொன்னா, உங்களுக்கு ஏதோ இந்த உங்களுடைய வியூலையே இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் தேவன் இதை எப்படி பார்க்கிறார், அவருடைய மனம் இதை பார்க்கும்போது அவருடைய மனம் எப்படி துடிக்கும், அவர் எவ்விதமா யோசிப்பார் என்பதை புரிந்து கொண்டால் உங்களுடைய ஜெபம் மாறிவிடும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா?